முட்டை கோப்தா எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. முட்டை கோப்தா அப்படிங்கிறது மாவெல்லாம் எதுவுமே நம்ம அரைக்காமல் ரொம்ப சிம்பிளான மெத்தடாக ரெடி பண்ணியிருக்கேன். மட்டன் சிக்கன் குழம்புலாம் தோற்று போயிடும், அந்தளவுக்கு அது ஒரு சூப்பரான டேஸ்ட்டு. கெஸ்ட்டு வந்துட்டாங்க, நம்ம வேறு வெரைட்டியாக செய்யணும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் முட்டையை ரெடி பண்ணி பார்க்கலாம். முட்டையிலே நிறைய வெரைட்டி நான் போட்டிருக்கேன். ஃப்ரை, கிரேவி, கறி, நிறைய பிரியாணி, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து முட்டையிலேயே நான் போட்டிருக்கேன். என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் தனியாக இருக்கும். எக்கு ரெசிபின்னு சொல்லிட்டு தனியாக கொடுத்துருப்பேன், அதில் போய் பாருங்கள். வாங்க இப்போ முட்டை கோப்தா எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு போய் பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக முட்டை கோப்தா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ முட்டை கோப்தா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முட்டை வச்சுட்டு எப்படி வித்தியாசமாக ஒரு குழம்பு ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் இப்போ 6 முட்டை எடுத்திருக்கேன், உடச்சி ஊற்றிக்கலாம். பாருங்கள், 6 முட்டை நான் உடச்சி எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். முட்டை வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபீட் பண்ணிடுங்க. அதாவது முட்டை, வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு, ஜீரகம், மிளகு எல்லாமே வந்து எல்லா இடத்துலையுமே நமக்கு இருக்கிற மாதிரி நல்லா ஃபீட் பண்ணிடுங்க. பாருங்கள், இதை நான் வந்து நல்லா அடித்து எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம பணியாரக்கல்லில் ஊற்றிக்கலாம். நான்ஸ்டிக் பணியாரக்கல் வந்து நான் காய வச்சுருக்கேன். லேசாக 1/2 ஸ்பூன் வந்து அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது அடித்து எடுத்து வச்சுருக்கிற முட்டையை 1/2 ஸ்பூனாக அதில் அப்படியே நம்ம சேர்த்துக்குவோம். இப்போது ஓரளவு நமக்கு வெந்துருச்சு. அப்படியே ஒவ்வொரு முட்டையாக நம்ம திருப்பிக்குவோம். பாருங்கள், முட்டை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. குழந்தைங்க இது மாதிரி பண்ணி கொடுக்கும்போது சாப்பிடுவாங்க. நல்லா எல்லாமே இதில் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, சீக்கிரமாக செரிமானம் ஆயிரும், நமக்கு நிறையவும் கிடைக்கும். 6 முட்டை போட்டுட்டு செய்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம செய்யும்போது நிறைய நமக்கு வந்து கிடைக்கும். பாருங்கள், ரொம்ப அழகான கலரில் நமக்கு கிடச்சிருக்கு. பாருங்கள், 2 பக்கமுமே நல்லா நமக்கு வெந்துருச்சு. அப்படியே இதை எல்லாத்தையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது போல் எல்லா முட்டையும் எடுத்துக்குவோம். பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது, அந்தளவு அழகாக சூப்பராக வந்திருக்கு மெத்தடு. பாருங்கள், 6 முட்டை நமக்கு இது போல் 30 முட்டையாக ரெடி ஆயிடுச்சு. 30 வந்து இது மாதிரி மெத்தடில் 30 இது நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ அப்படியே நம்ம எல்லாத்தையுமே பிளேட்டுக்கு மாற்றி வச்சாச்சு. இப்போ நம்ம இதை எப்படி குழம்பு தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா பணியார மாதிரி சூப்பராக இருக்குது. அப்படியே நம்ம இது எல்லாத்தையும் பிளேட்டுக்கு மாற்றிட்டு எப்படி குழம்பு தாளிக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி வந்து நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய பழமாக 2 பழம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். சின்னதாக இருந்தால் 3 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். 4 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லாவே வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் தக்காளியை அதில் அப்படியே சேர்த்துக்கிறேன். தக்காளியில் உள்ள தண்ணி சத்தெல்லாம் நல்லாவே நமக்கு வற்றிட்டு ஆயில் பிரிகிற அளவு நல்லா வதக்கி விட்ருங்க. பாருங்கள், தக்காளியில் உள்ள தண்ணியெல்லாம் பிரிஞ்சுட்டு சுற்றி எண்ணெய் நமக்கு வெளியேற ஆரம்பிச்சிருச்சு. இப்போது மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். சின்ன ஸ்பூனாக இருந்தால் 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதே ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லா மசாலாவையும் நம்ம தக்காளி மசாலாவோடு சேர்த்து அப்படியே கிளறி விட்டுருவோம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை, அந்த மசாலாவோட பச்சை வடையெல்லாம் நமக்கு போகிற அளவு இருந்தால் போதும், அந்தளவு வதக்குனா போதும். பாருங்கள், நல்லா அந்த தக்காளி மசாலா வெங்காயம் எல்லாமே சேர்ந்து நமக்கு அப்படியே ட்ரையாக வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் லேசாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்து கிளறி விட்டுருவோம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவு தயிர், வீட்டு தயிர் கெட்டி தயிராக சேர்த்துருக்கேன். கடை தயிராக இருந்தால் 25 கிராம் சேர்த்துக்கோங்க. அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த இஞ்சி பூண்டு விழுது, அந்த தயிர் எல்லாத்தையுமே அந்த விழுதோடு சேர்த்து நம்ம ஒன்றா கிளறிட்டு அப்படியே நம்ம ஒரு விழுது மாதிரி பேஸ்ட்டை மாதிரி நம்ம இதை ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவைனாலும் வச்சுக்கலாம். அது எப்படின்னா மல்லித்தூள் எவ்வளவு நம்ம சேர்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிரேவி மெத்தடு நமக்கு இப்போ கிடச்சிருச்சு. நல்லா சூப்பரான வாசம், நல்ல வாசமாக இருக்குது. இப்போது எவ்வளோ தண்ணி தேவையோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1.5 செம்பு அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், தண்ணி சேர்த்துட்டேன். நல்லா வந்து அந்த ஆயில் வந்து மேலே நமக்கு தெரியுது. குழம்பு நல்லா கிளறி விட்டாச்சு. அப்படியே பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டும். அதுக்குள்ளே ஒரு மசாலா ஏற்பாடு பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் மூடி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் திருவி எடுக்கிறதுனாலும் சரி. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், தேங்காய் பேஸ்ட் வந்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். அப்படியே இதை வந்து குழம்புல சேர்த்துக்கலாம். ரொம்ப வாசம், குழம்பும் சரி மசாலாவும் சரி ரொம்ப வாசமாக இருக்குது. அப்படியே சேர்த்துக்குவோம். பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு சுற்றி ஆயில் வந்து பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு தான் நம்ம தேங்காய் அதில் சேர்க்கணும். நல்லா வந்து கெட்டிமமாக ஒரு கிரேவி மாதிரி தான் நமக்கு இருக்குது. ரொம்ப தண்ணியெல்லாம் இல்லை. இப்போ தேங்காய் சேர்த்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுது நான் சேர்த்துட்டேன். தேங்காய் விழுது சேர்த்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. நல்லா இது கொதி வரட்டும். லேசாக கொத்தமல்லி போட்டுட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா கொதி வந்துருச்சு. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துருவோம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தா போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே முட்டையில் போட்டு தான் வச்சுருக்கோம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ உப்பு நம்ம சேர்த்தாச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பணியாரக்கல்லில் போட்டு முட்டையெல்லாம், அந்த முட்டையை ஒவ்வொன்றா அதில் அப்படியே நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த குழம்புல இந்த முட்டை வந்து நல்லா அப்சர்வ் ஆகிட்டு வந்துச்சுன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு வந்து ரொம்ப கெட்டிமமாக வச்சிட்டிங்க அப்படின்னா முட்டையில் அப்சர்வ் ஆகாது. நான் வச்சுருக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு நீங்கள் தண்ணியாக வச்சா தான் வந்து முட்டையில் வந்து அப்சர்வ் ஆகி நல்லா வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். நமக்கு உள்ளே வந்து நல்லாவே அதோட மசாலா எல்லாமே நல்லா இறங்கிரும். இப்போ நம்ம அப்படியே மூடி வைக்க வேண்டாம். இனி மூடி வச்சிங்கன்னா குழஞ்சி போயிடும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே வந்து குழம்புல முட்டை வேகட்டும். முட்டை போட்டோன்னே அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடுங்க. பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் நல்லா வந்து அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சாச்சு. முட்டையில் அப்படியே எல்லா மசாலாவும் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு முட்டை வந்து நல்லா உப்பலாக தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம இதில் கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிட்டு சாப்பிட பரிமாறிடலாம். பாருங்கள், முட்டை கோப்தா நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.